பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்ல வாசனையும் வருது. மதியம் வேலை, ராக்கெட் அடுப்பு, வெஜ் பிரியாணி. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, அனுபவித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிற டிஷ் வந்து வெஜிடேரியனில் பண்ண போகிறோம். வெஜிடேரியன் ஒன்று என்னன்னிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன், வேறு ஒன்றும் இல்லை, பிரியாணி தான். வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம வெஜ் பிரியாணி முதல் தடவை ராக்கெட் அடுப்பில் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ அந்த வெஜ் பிரியாணி என்ன ஸ்பெஷலு, எல்லாருமே வெஜ் பிரியாணி பண்ணுறாங்களா, நீங்கள் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு 2-3 விஷயம் இருக்குது. அது என்னென்னா கேபேஜை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஸோ கேபேஜ் வெஜ் பிரியாணி, ஓகேவா? ஸோ ஆனால் ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து வீட்டில் நம்ம சமைக்கிறோம்ல, அந்த ரைஸை வச்சு எவ்வளோ டேஸ்டியாக டெலிஷியஸாக நல்ல ஃப்ளேவராக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, மசாலா வந்து நம்ம அரைச்சி பண்ணுறோம். இன்னொன்று வந்து இந்த மெத்தடு வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணி போட்டு நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணுவோம்ல, அதாவது தண்ணி நிறையா வச்சு ரைஸை வந்து அதுக்குள்ளேயே பாயில் ஆகி குக் ஆகும்ல, தம் பண்ணுவோம்ல. ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம இதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும், வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையில நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கிரின்ச்சியாகவும் இருக்கும். கேபேஜ் போடுறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ராக்கெட் அடுப்பில் பண்ணுறோம், வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி கேபேஜி சோயா வெஜ் பிரியாணி பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி டிஃப்ரெண்ட்டாக கேபேஜ் எடுத்துருக்குறோம், எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் வந்து, ஓகேவா? ஸோ என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்னு முதல்ல பார்த்துருவோம். வெங்காயம் வந்து 200 கிராம் எடுத்துருக்குறோம். ரைஸ் வந்து 750 கிராம் எடுத்துருக்கோம். ஸோ அதுக்காண்டி வெங்காயம் 250 எடுத்துருக்குறோம். பச்சை மிளகா ஸ்பைசியாக இருக்கிற பச்சை மிளகா நீங்கள் வந்து எடுத்துக்கிடுங்க. நான் வந்து 5 தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி தேவையோ அதை எடுத்துக்கிடுங்க. தக்காளி வந்து 150 கிராம் எடுத்துருக்கேன். ஒரு 2 பீஸு சின்ன பீஸ் இருந்தாலே போதும். இது வந்து ரைத்தாவுக்கு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தனியாக பண்ணுவோம். ஸோ தாளிப்பு முதல்ல ஆயில் தனியாக எடுத்துக்கிடுங்க. ஸோ அது கூட என்னென்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்துருக்கிறேன். பெப்பர் வந்து பிளாக் பெப்பர் இருக்குல்ல, ஹோல் பெப்பர், மிளகு வந்து ஒரு 4 பீஸ் எடுத்துருக்கிறேன், ஓகேவா? சால்ட்டு தேவையான அளவு எடுத்துருக்கிறேன். கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் எடுத்துருக்கிறேன். இது வந்து பிரியாணி மசாலா, ஓகேவா? பிரியாணி மசாலா எப்படி பண்ணணுங்கிறத மேலே கார்டில் போட்டிருக்கேன், நீங்கள் ஸோ அதை பார்த்து இது பண்ணிக்கிறேங்க. லெமன் எடுத்துருக்கிறேன். லெமன் வந்து 1 பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். பொட்டேட்டோ ஒரு 2 பீஸு எடுத்துருக்கிறேன். இதை வந்து க்யூப்ஸ் மாதிரி வெட்டிக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 50 கிராம் எடுத்துருக்கேன். கீ எடுத்துருக்கிறேன், ஓகேவா? சோயா வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்தது, ஓகேவா? நல்லா வடித்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கோகனட் மில்க்கு. ஸோ இதில் ஸ்பெஷல் இது தான் நம்ம இன்றைக்கி வெஜ் பிரியாணி பண்ணுறதுல. ஸோ கோகனட்டு வந்து அரைச்சி மில்க்கு வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம், ஓகேவா? ஸோ யோகட் வந்து 100 கிராம் எடுத்துருக்குறோம். ஸோ இது கேபேஜை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டிட்டு சால்ட்டு கொஞ்சோல போட்டுக்கிட்டுறேன். சால்ட்டு போட்டுட்டு அப்படியே லெமன் ஜூஸு, ஓகேவா? லெமன் ஜூஸ் போட்டு லைட்டாக கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுறேன் இது, ஓகேவா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத நம்ம வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம். கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுறேன். ஸோ பார்த்தா இப்போவே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். அப்படியே சீசனிங்லாம் பண்ணி வச்சுருக்கிறேன், ஓகேவா? ஸோ இது பிரியாணியில் நம்ம இப்போ எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சோயா சங்கு வந்து 10 நிமிஷம் நான் வந்து ஊற வச்சு ஏற்கனவே எடுத்துருக்கேன். தண்ணி வடித்து எடுத்துருக்கிறேன். என்ன பாருங்க, தண்ணி வருதா, லைட்டாக வருது. ஸோ 10 நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கிடுங்க சோயா சங்கு வந்து. ராக்கெட் அடுப்பில் இப்போ வெஜ் பிரியாணி, அதுவும் கேபேஜ் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ராக்கெட் அடுப்பு வந்து சூடாயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து முதல்ல எண்ணெய் விட போகிறேன். எண்ணெயும் கீயும். என்னடா இவ்வளோ இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கானு பார்க்காதீங்க, எல்லாம் உங்களுக்காண்டி தான். எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக வரணும், பண்ணுனா வீட்டில் பண்ணாலும் கண்டிப்பாக அதே மாதிரி டேஸ்ட் வரணுங்கிறதுக்காண்டி தான். இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கேரட் போடலாம், பீன்ஸு இதெல்லாம் நீட்டமாக வெட்டி போடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாம் எடுத்துடலாம். பெப்பர் அதை போடுறேன் முதல்ல. பாருங்கள் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா
வெட்டி வச்சுருந்ததை போடுறேன். உப்பு போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டால் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஆனியனை வந்து நல்லா சாட்டை ஆகும். ஓகேவா? ராக்கெட் அடுப்பில் வெஜ் பிரியாணி, அதுவும் கேபேஜ் வெஜ் பிரியாணி பண்ணுறோம். இப்போவுமே நாங்களும் எங்கள் கிட்ட வந்து பிளானிங் பண்ணி தான் பண்ணுவோம். அப்படின்ட்டு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஏன் அப்படின்னா பிளான் ஒன்று இருக்கும். முந்தின நாள் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம், இதை தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அடுத்த நாள் வந்து பிளான் மாறிடும். அது இன்றைக்குமே அப்படி தான் நடந்திருக்கு. நாங்கள் போட்ட பிளான் வந்து சாண்ட்விட்ஜு, பட் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து வெஜ் பிரியாணி. ஸோ அது வந்து சிங்காகும். கடைசி நேரத்தில் வந்து 2 பேரும் பேசி எடுத்து அதுக்கப்புறம் சிங்கான பிறகு நம்ம வந்து ஆரம்பிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வெஜ் பிரியாணி ஆரம்பிச்சிருக்கிறோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணுறோம். நல்ல ஒரு வாசனை வருது. ஆனியனும் அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டிருக்கோம்ல, ஸோ அதோட வாசனை வந்து நல்ல தூக்கலாக வந்துக்கிட்டு இருக்குது. கறி அடுப்பில் செய்கிறதே அது ஒரு சுகம்தான் உண்மையில். அதுவும் நம்ம உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். அந்த மாதிரி வேலை செய்கிறதில்ல, அதில் ஒரு சந்தோஷம் கூட. ஆரோக்கியம்னு சொல்கிறதோட சந்தோஷம். ஸோ இந்தளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயத்தை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்துருக்குது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஸோ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. ஸோ அடுத்து வந்து கரம் மசாலாவும் மஞ்சளும் போடுறேன். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கிறோம்ல, அதை வந்து நம்ம போட போகிறேன். ஸோ தயிர் போட்டுக்கிடுறேன். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ பொட்டேட்டோ போடுறேன். மசாலாலாம் நல்லா ஏறிக்கிட்டு இருக்குது. இனிமேல் வந்து பிரியாணி மசாலா அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நான் போடுறேன். நல்லா வதங்கு. கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றிக்கிடுறேன். நல்ல ஒரு வாசனை வருது அருமையாக. கலரும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட்டுமே நல்லா வரும். கண்டிப்பாக மெயினாக அந்த அரைச்சி போட்டோம்ல, அதோட வாசனை வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம வந்து சோயா சங்கு இருக்குல்ல, அதை நான் போடுறேன். சோயா. ஸோ இதை வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தது. ஓகேவா? எல்லா இதுலேயுமே நல்லா மசாலா சூப்பராக ஏறி இருக்குது. ஸோ அந்த பிரியாணி வந்து இதுக்கு முன்னாடி எப்போ பண்ணியிருக்கேன் அப்படின்னா, முதல்ல ஒரு 6-8 வருஷத்துக்கு முன்னாடி சவுதி அரேபியா போகும்போது வந்து நாங்களே இண்டிவிஜுவலாக குக் பண்ண வேண்டியது இருக்கும். ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம பொருள் வாங்கி தான் நம்ம செய்வோம். ஸோ அப்போ தான் நான் முதல்ல இந்த மாதிரி பிரியாணி பண்ணது. வெஜ் பிரியாணி பண்ணி நாங்கள் வந்து 2 நாள் வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி கூட சாப்பிடுவோம். இப்போது பழகினது தான் இது. இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இனிமேல் வந்து நம்ம தேவையான தண்ணி வந்து ஊற்ற போகிறோம். லெமன் வச்சுருந்தோம்ல, லெமன் புழிஞ்சு ஊற்றுறேன். ஒரு லெமனு தனியாக வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ஜூஸு இதுன்னு தண்ணி ஊற்றுறோம். ஸோ இந்த கப்பில் தான் நம்ம ரைஸ் எடுத்துருக்கோம். 3 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 1.25 நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்னால் கம்மியாக ஊற்றலாம். இது வந்து கூட கொஞ்சம் இது. இப்போ வந்து மறந்த ஒரு விஷயம் அப்படி தான் சொல்ல முடியுது. ஏன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு டிஷ்ஷு மறந்துடுறோம். புதினா கொத்தமல்லி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் வந்து கையில் உடச்சி தான் போடுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கோகோனட் மில்க்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நான் ஊற்றுறேன். கோகோனட் மில்க் வந்து நம்ம புளிப்பு இருக்குல்ல, புளிப்புக்கு போட்டோம்ல, என்னதெல்லாம் போட்டிருக்கோம், கேடு போட்டிருக்கோம், லெமன் போட்டிருக்கிறோம், வேறு வந்து தக்காளி போட்டிருக்கோம். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி லைட்டாக ஸ்வீட் மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து பேலன்ஸ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கொதிக்கட்டும் நம்ம. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அந்த ஷிப்பில் இருந்தபோது எடுத்த ஃபோட்டோக்கள் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ், அதோடைய திரும்பி வர்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. இனிமேல் வந்து பொன்னி ரைஸை நான் போட போகிறேன். ஸோ டேஸ்ட் எல்லாம் பார்த்தேன். சால்ட் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். ஓகேவா? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துடுங்க. நான் ரைஸ் போடுறேன். என்னடா கடைசி வர கேபேஜ் என்ன போடாமல் இருக்கான்னு பார்க்குறீங்களா? போடுவோம் கண்டிப்பாக. ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிற வரை நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம தம் போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ நல்லா சூப்பராக வந்துருக்குது. நம்ம தம் போட்டுருவோம். தோசைக்கல் வச்சிட்டோம். தோசைக்கல் கொஞ்சம் சூடாகட்டு. ஸோ
கல் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ தம்முக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். மேலே வந்து கீ போட்டுக்கிறேன். புதினா கொத்தமல்லி வெட்டி வச்சுருந்தேன்னா நீங்கள் அதை போட்டுருங்க. நான் வந்து உள்ளே போட்டிருக்கேன்ல, அதனால் வந்து மேலே மட்டும் இந்த கீ போட்டு தம் போட்டுற வேண்டியதான். தம் போடுறதுக்கு முன்னாடி இப்போ லைட்டாக தண்ணி இருக்கா, அந்த டயத்தில் வந்து இந்த கேபேஜ் இருக்குல்ல, அதை வந்து மேலே போட்டுருங்க. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா கேபேஜ் சீக்கிரம் குக் ஆயிரும், உங்களுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இந்த தம் போடுற இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த கேபேஜ் சூப்பராக குக் ஆகி சூப்பராக வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நான் எல்லா கேபேஜும் போட்டுற போகிறேன். போட்டு அப்படியே தம் போட்டுற வேண்டியதான். ஸோ மேலே வந்து நான் ஒரு வெயிட்டை வச்சுக்கிடுறேன், தண்ணி வச்சு மேலே வச்சுக்கிட வேண்டியதான். ஒரு 15 மினிட்ஸ் ஆகட்டு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ரெடியாக இருக்கும். பார்ப்போம் எடுத்து. வா, சூப்பராக வந்துருக்குது. நல்லா அழகாக வந்துருக்குது. பார்க்கறதுக்கும் சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையும் வருது. அழகாக வந்திருக்கு. இனிமேல் பிளேட்டில் எப்படி சர்வ் பண்ணுவோன்னுட்டு பார்ப்போம். ஓகே, வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நல்லா புளிப்பாகவும் ஸ்பைசியாகவும் இருக்குது. அந்த கேபேஜில் நம்ம போட்டிருந்தோம்ல, லெமனு இதெல்லாம் போட்டதுனால கேபேஜ் கிறிஸ்பியாகவும் இருக்குது. கருக்கு முறுக்குன்னிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து இந்த முறுக்கு சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. ரைத்தா வந்து நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம், வெட்டி வச்சுருந்தோம்ல, அதை கூட தயிரும் சால்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது. செம்மையாக இருக்குது உண்மையில். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். வீட்டில் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் கொடுங்க எப்படி இருக்குன்னுட்டு. சோயாவும் சூப்பராக வந்துடுது. மத்தியானம் வயிறு பசிக்குது, ஒரு பிடி பிடிக்க போகிறோம். உண்மையில் அந்த கேபேஜ் போட்டது வந்து கடைசியில் தான் கண்டிப்பாக போடுங்க, அதுக்கு முன்னாடி போடாதீங்க. சீக்கிரம் வந்துடும். என்ன பாருங்க, டக்குன்னு வெந்துருச்சு. இன்னொன்று கடிச்சோன்னா அந்த கருக்கு முறுக்குன்னிட்டு ஒரு முறுக்கு மாதிரியே நல்ல ஒரு இது இருக்குது. உண்மையில் சான்ஸே இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மதியம் வேலை, ராக்கெட் அடுப்பு, வெஜ்ஜு பிரியாணி, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அனுபவித்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.